ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷா சமையல். சாயந்தரம் 4 to 5 டானு பெல் அடித்த மாதிரி ஏதாவது ஒன்று நொறுக்கு தீனி உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் எதையாவது வித்தியாசமாக செய்யலாமேன்னு நினச்சப்போ ஞாபகம் வந்ததா இந்த மசாலா கடலை. ஆனால் இது மசாலா கடலை கிடையாது, நம்மளோட யூனிக் ஸ்பெஷல் ரெசிபி சுண்டல் மசாலா. வெறும் 2 மணி நேரத்தில் இந்த மசாலா ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணிடலான்னா நம்ப முடியுதாங்க. அதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்காக சட்டுன்னு செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். 2 மணி நேரத்தில் சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நல்ல மொறுன்னு டேஸ்ட்டு வேறு லெவலில் நச்சுன்னு இருக்கும். இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எப்போவுமே வெள்ளை கொண்டக்கடலையே ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் நம்ம சுண்டல் செய்வோம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக. இப்போது இதை வந்து நம்ம ஒரே மணி நேரத்தில் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிண்ணத்தில் நம்ம கழுவி வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை, நல்ல சூடான தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி சுற்றி ஹாட் பாக்ஸ்லேயும் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேயே சுண்டல் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா தான் இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நமக்கு நிறைய டைம் இருந்து நம்ம ப்ரீ பிளான்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் 6 மணி நேரம் சுண்டலை ஊற வச்சு செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே இது 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி தான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கனால அதுலேயே நல்லா ஊறி இருக்கும். நம்ம வெயிட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கலருக்காக காஷ்மீரி மிர்ச்சி ஒரு 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு 6-7 பல்லு பூண்டு தோலோடவே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த சோம்பு வத்தலை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த இஞ்சி பூண்டியும் ஒரு 2 பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மசாலா வந்து நமக்கு கொரன்னு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி சேர்க்குறப்போ நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு 5 நிமிஷம்தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சி வராமல் நமக்கு கொண்டக்கடலை பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்திருக்கும். தோல் உறிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கடலை வந்து மசாலா கடலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப்பை கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா அதையும் சேர்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சுண்டல் நல்ல மொறுன்னு வர்றதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கையை வச்சு மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கடலையில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா வந்து கொண்டக்கடலையில் நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் செட் ஆயிரும். அதனால் தெளிக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா கடலை சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். மசாலா நல்லா இந்த மாதிரி கடலையில் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மெர்ஜ் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ ஒரு சில சமயம் தனித்தனியாக போயிடும். இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுற கன்சிஸ்டன்சியில் பார்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்போ நமக்கு ஒன்றொன்னாவோ இல்லை 2-3 பீசஸாவோ நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடலையை வந்து உதுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்போ இந்த மாதிரி மசாலா கடலை செஞ்சோன்னா தான் நல்லா மொறுன்னு வரும். அப்பப்போ இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டு ஏர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு அப்படின்னா நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
அவ்வளோதாங்க. மொறு மொறுன்னு நல்லா கம கமன்னு வாசனையோட நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வாசனை ஆளையே தூக்குதுங்க. அவ்வளோ கம கம கமன்னு ஒரு வாசனை ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நம்ம சேர்த்ததுனால. எப்படிங்க நம்ம மசாலா சுண்டல்? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். டேக் கேர்.